அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஒரு 4-5 வாரங்களாக இந்த பொறியியல் கல்லூரிகளை பற்றிய விமர்சனங்கள், அதற்கான பதில் என்ற அளவிலே எனது கருத்துக்களை பகிர்ந்துள்ளேன். இந்த வாரம் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் பொதுவாக ஒட்டுமொத்தமாக இந்த பொறியியல் துறை அப்படிங்கிறது ஒரு சமுதாய பார்வையோடு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் ஆரம்பிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போது பொறியியல் துறை மட்டும்தான் உற்பத்தியை பெருக்க முடியும். ஒரு நாடு பொருளாதார அடிப்படையில் மிகவும் வளர்ந்த நாடா, செல்வம் செழிக்கும் நாடா என்பது எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த உற்பத்தி, அதாவது ஜிடிபியை பொறுத்து தான் சொல்கிறாங்க. இப்போ உலக அளவிலேயே இந்த ஜிடிபியில் முதன்மையாக இருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா. அவங்க கிட்டத்தட்ட $20 ட்ரில்லியன் ஒவ்வொரு வருஷமும் உற்பத்தி பண்ணுறதா சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக 2ஆம் நிலையில் இருக்கக்கூடிய நாடு சைனா. அவங்க ஒவ்வொரு வருடமும் அவர்களுடைய ஜிடிபி $14 ட்ரில்லியன் என்ற அளவுக்கு இருக்குது. நம்ம இந்தியாவுடைய ஜிடிபி எவ்வளோ இருக்குதுன்னா, இந்த வருஷம் $2.5 ட்ரில்லியன், இதுதான் அதிகபட்சமாக 2.5 ட்ரில்லியன் தான் இருக்கிறோம். இதுவே கிபி 2000, அதாவது 18 வருஷத்துக்கு முன்னால் நம்மளுடைய ஜிடிபி $0.5 ட்ரில்லியன் இருந்துச்சு. அப்போது சைனாவோடைய ஜிடிபி $1.0 ட்ரில்லியன் இருந்துச்சு. அதாவது நம்மளை மாதிரி 2 மடங்கு இருந்தாங்க. பிறகு 2008 நம்மளுடைய ஜிடிபி $1 ட்ரில்லியன் வரப்போ அவங்களுடைய ஜிடிபி $4 ட்ரில்லியன் அளவுக்கு இருந்துச்சு. அதாவது நம்மளை மாதிரி 4 மடங்கு அவங்க உற்பத்தி அதிகமாக வச்சுருந்தாங்க. இப்போ 2018 நம்மளுடைய ஜிடிபி $2.5 ட்ரில்லியன் இருக்குது. அவங்க 14 to 15 ட்ரில்லியன் இருக்காங்க. அதாவது நம்மளை மாதிரி 6 மடங்கு அவங்க உற்பத்தி பெருக்கிறாங்க. இதுக்கு உலக அளவில் பேசப்பட்ட ஒரு அடிப்படையான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, 2003 கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா, அல்லது சைனீஸ் கம்யூனிஸ்ட் சிசிபின்னு சொல்கிறாங்க. அதில் பொலிட் பியூரோ அப்படின்னா அங்கே அந்த நாட்டுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய உறுப்பினர்கள் யாரெல்லாம் அந்த பொருளாதார நிபுணர்கள், அதாவது அந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களை வகுக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேர் தான் அந்த பொலிட் பியூரோவில் இருக்காங்க. அதில் 24 பேர் பொறியாளர்கள். 25 பேரில் 24 பேர் பொறியாளர்கள், ஒருத்தர் எக்கனாமிஸ்ட். அதுக்கப்புறம் 2010 அதே பொலிட் பியூரோவில் 25 பேரில் 12 பேர் பொறியாளர்கள். அப்போ அந்த நாடு எப்போ அங்கே பொறியாளர்களை முன்னிலைப்படுத்தி எப்போ அவங்க சட்டத்திட்டத்தை வகுக்கிறாங்களோ, இந்த 15-20 ஆண்டுகளில் தான் அந்த நாடு இன்றைக்கி உலக அளவில் 2வது நாடாக வந்துகிட்டுருச்சு. உலக அளவில் முதல் நாடாகவும் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்காங்க. இன்னொரு 4-5 வருஷத்தில் அமெரிக்காவையும் அது ஓவர்டேக் பண்ணிடுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அமெரிக்காவுக்கே அதிகப்படியாக கடன் கொடுத்துருக்கிற நாடு எதுன்னு சொன்னால் சைனா தான். இது நம்ம சீனாவோட மட்டும் ஒப்பிட வேண்டியது இல்லைங்க. இன்றைக்கி வளர்ந்து உள்ள நாடுகள் அனைத்துமே, உதாரணத்துக்கு கொரியா, தைவான், ஜப்பான், இப்படி எந்த நாட்டை எடுத்துக்கிட்டிங்கனாலுமே கூட அங்கே பொறியியல் துறையில் எந்த நாடு முக்கியத்துவம் கொடுக்குதோ அந்த நாடு மட்டும்தான் முன்னேறி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சாம்சங் அப்படின்னு ஒரு கம்பெனி நமக்கு தெரியும், கொரியா. அந்த ஒரு கம்பெனியோடைய ஒட்டுமொத்த உற்பத்தியே வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா $0.25 ட்ரில்லியன். அதாவது 10 சாம்சங் கம்பெனி சேர்ந்ததுன்னா நம்ம இந்தியாவுடைய ஒட்டுமொத்த உற்பத்திக்கு சமம். அந்த அளவுக்கு அங்கே ஒவ்வொரு கம்பெனியுமே அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. இது மாதிரி நம்மளும் இந்தியா வளர்த்தெடுக்கணும்னா இங்கே பொறியியல் துறைக்கு மிகுந்த ஊக்கம் கொடுக்க வேண்டும். அப்போது நம்ம நாடும் வளரணும்னா நம்ம இந்த பொறியாளர்களை பாராட்ட வேண்டும், பொறியியல் துறை வளர்த்தெடுக்க வேண்டும். இது ஒட்டுமொத்த ஒரு சமுதாயத்துடைய கடமையாக பார்க்க வேண்டும். இந்த பொறியாளர்களையும் பொறியியல் துறையையும் பொறியியல் படிக்கின்ற மாணவர்களையும், அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்க எதுவுமே படிக்காமல் வர்றாங்க, வேலைக்கு தகுதியற்றவர்கள் என்று குறை கூறுவதனால் எந்த விதமான நற்பயனும் ஏற்பட போவதில்லை. எந்த ஒரு நாடு பொறியாளர்களை போற்றுகின்றதோ, எந்த ஒரு நாடு ஆசிரியர்களை போற்றுகின்றதோ அந்த நாடு தான் வளம் பெறும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சிறகை விரிப்போம், சிந்தனை செய்வோம். நன்றி, வணக்கம்.